உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். நேபாள சம்பவம் குறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றம் டிராமா மன்றமாக மாறிவிடக்கூடாது. அண்ணாமலை பேட்டி. நேபாளத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து தமிழகம் கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை GN மில் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கல்லூரியில் மாணவர் சங்கம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேபாளம் தரப்பில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈஷா அமைப்பை சேர்ந்த 73 பேர் காணவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பகுதியாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் உடல்களை உடனடியாக கொண்டு வருவது எளிதான காரியம் அல்ல என்றும் கடந்த 2018ஆம் ஆண்டு தாம் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழக அரசு விரைந்து மீட்புக் குழு அமைத்து உயிரிழந்தவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பவம் தொடர்பான சரியான தகவல்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கைலாய யாத்திரைக்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு தனது அஞ்சலியையும் தெரிவித்தார். மாணவர்கள் கல்லூரிகளில் அரசியலில் ஈடுபட ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களிடமும் அரசு அதிகாரிகளிடமும் எவ்வாறு பேச வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்தில் கல்லூரி அரசியல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திரைப்படங்களுக்கு தணிக்கை விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த அண்ணாமலை, திரைப்படங்களை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்பது தனது கருத்தல்ல என்றும் யார் எந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் பார்க்கக்கூடாது என்பதை திரையரங்குகளில் வயது வரம்பின் அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெரிய நடிகர்கள் நடித்த திரைப்படங்களாக இருந்தாலும் எந்த காட்சிகளை அனுமதிக்க வேண்டும் என்பதை தணிக்கை அமைப்பு உறுதியாக முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் திரைப்படங்களில் பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டுவது வேதனைக்குரியது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். சமூக வலைதளங்களுக்கு மக்கள் அதிக அளவில் அடிமையாகி வருவதாகவும் செல்போன் பயன்பாட்டால் ஒரு வகையான ஜாம்பி தலைமுறை உருவாகி வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். 16 வயதிற்கு கீழ் உள்ளவர்களின் சமூக வலைதள பயன்பாட்டிற்கு சில நாடுகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்தியாவும் கவனத்தில் கொண்டு சமூக வலைதள பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சமூக வலைதளங்களில் பார்த்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதும் குற்றங்களை எவ்வாறு மறைப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்வதும் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர், சமூக வலைதளங்களில் சில நல்ல விஷயங்களும் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். மரக்கன்றுகள் நடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அண்ணாமலை, இதுவரை 8 லட்சம் மரக்கன்றுகளை நோக்கி முன்னேறி வருவதாகவும் மொத்தம் 20 லட்சம் மரங்களை நடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு நதிகளை சுத்தப்படுத்தும் பணிகளிலும் தன்னார்வ அமைப்பினர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை காவல்துறை முழுமையாக கண்காணித்து அதனை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். சட்டமன்றம் டிராமா மன்றமாக மாறிவிடக்கூடாது என்பதே தனது கருத்து என்று தெரிவித்த அண்ணாமலை, சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்த ஆக்கப்பூர்வமான மற்றும் உணர்வுபூர்வமான விவாதங்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றார். பழைய பிரச்சினைகள் மற்றும் பஞ்சாயத்துக்களை தீர்க்கும் விதமாகவே சட்டமன்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் விமர்சித்தார். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளில் புதியவர்கள் பலர் இடம்பெற்றுள்ள நிலையில் சட்டமன்றம் நாடக அரங்கமாக மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.